சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது ஆணோ பெண்ணோ ஒரு மோசமான ஒரு சூழலில் ஒரு ஆபத்தான சூழலில் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு போலீஸ் எப்படி உதவி பண்ணும் அப்படின்றதுக்கு போலீஸ் ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, காவல் உதவி ஆப்னு சொல்லிட்டு. அது என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க வச்சுருக்க செல்லை ஒன்றும் டச்லாம் பண்ண வேணாம், 3 முறை ஷேக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ரூம் போயிடும். ஸ்பாட் எங்கன்னா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஸ்பீடாக ரெஸ்க்யூ பண்ணுன்றாங்க. ஆனால் உண்மையான நிலவரம் என்னென்னா, என்னையை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் அதை காண்டாக்ட் பண்ணி, சார் அந்த ஆப்ஸ் சரியாக ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறது சரியாக இல்லையா அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் நான் வெரிஃபை பண்ண வரைக்கும் அது 3 முறை ஆட்டுற அந்த செயலி சரியாக வேலை செய்ய மாட்டாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. தயவுசெய்து காவல்துறையினர் அந்த ஆப்பை நல்ல ஒரு நோக்கத்துக்காக தான் செயல்பட்டுருக்கீங்க. ஆனால் அது செயல்திறனை நீங்கள் மேம்படுத்தணும். அது கரெக்டாக செயல்படுதான்னு சொல்லிட்டு டெய்லி செக்கப் பண்ணணும். அது மூலமா நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பெண்கள் குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றலாம். இப்போ ரீசெண்டாக கோயில் நடந்ததை அவங்களது இதே மாதிரி செஞ்சுருந்தாங்கனாக்கா அவங்களுடைய அந்த பிரச்சனையிலேருந்து அதை காப்பாற்றிருக்கலாம். நன்றி, வணக்கம்.